வாங்க இன்னைக்கு கௌரி சமையலறையில் இஞ்சி தேன் கலந்த நாட்டு மாதுளை ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாட்டு மாதுளை ஒன்று உதுத்து விட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கும் நாட்டு மாதுளை. அவ்வளோவா ரொம்ப ரெட்டாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும். சீடோடு இருக்கும். இந்த மாதுளம்பழ சீடில் தான் அவ்வளோ சத்து இருக்குது. 1 இன்ச் அளவுக்கு ஒரு இஞ்சி பீஸ் போட்டுக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இதில் ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொட்டையெல்லாம் மையிற அளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேன் கலக்க போகிறோம், அதனால நான் சுகர் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் சுகரும் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2-3 நிமிஷம் ஓட விட்டால் அந்த கொட்டையும் சேர்த்து நல்லா மஞ்சு வந்துடும். இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்பூன் வச்சு தேய்ச்சி விட்டோம்னா நல்லா ஜூஸ்லாம் வடிஞ்சு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ கொட்டையெல்லாம் நல்லா அரைப்பட்டுருச்சு. நாட்டு மாதுளை ரொம்ப சிகப்பாக இருக்காது. மேலேயும் அப்படி தான் இருக்கும், உள்ளே அந்த முத்தும் அப்படி தான் இருக்கும். பிங்க் கலராக இருக்கும். சீட்லெஸ் மாதுளையோட இந்த மாதிரி சீடோடு இருக்க மாதுளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முடிஞ்சால் அப்படியே சாப்பிட்லாம். இல்லை ஜூஸ் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நல்லா அந்த கொட்டையும் மையிற அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்ம தேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நாட்டு மாதுளை ப்ரெக்னென்சி பீரியடில் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. 1/4 ஸ்பூன் லெமன் ஜூஸ் அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து குழந்த பிறக்கிற வரைக்கும் 10 மாதம் வரைக்குமே இது டெய்லியுமே எடுத்துக்கலாம். நாட்டு மருந்து கடையிலெல்லாம் மாதுளம்பழ கசாயம்னு சொல்லியே ஒன்று விற்கிறாங்க, ஒரு டானிக் மாதிரி. அது கூட ப்ரெக்னென்சியில் குடிப்பாங்க, ரொம்ப நல்லது. நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உடம்புல இரும்பு சத்து குறையாமையும் இருக்கும், ரத்த சோகை வராமையும் தடுக்கும். அதனால் அது ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதுளம்பழத்தில் நம்ம ஒரு துண்டு இஞ்சி போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அது ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மசக்க டைம்லலாம் தலை சுத்தல், வாந்தி, பித்தம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் அந்த இஞ்சி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த 1 பிஞ்ச் சால்ட்டும் இஞ்சியும் போடுறது ஒரு நல்ல டேஸ்ட்டு தருது. இது குடிக்கும் போது அப்படியே இந்த கரும்பு ஜூஸ் குடிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த மாதுளை நாட்டு மாதுளை அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காது, கொஞ்சம் ஒரு புளிப்புத்தன்மையோடு இருக்கும். அந்த புளிப்புத்தன்மை, அந்த இஞ்சியோட லேசான காரம், அந்த 1 பிஞ்ச் உப்பு போட்டது, அந்த தேனோட இனிப்பு எல்லாம் கலந்து ஒரு கரும்பு ஜூஸ் குடித்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது, ஒரு பிங்க் கலரில். நீங்கள் சுகர் வேணுனாலும் அடிஷ்னலாக இதில் போட்டுக்கலாம். சூப்பரான இஞ்சி தேன் சேர்த்த நாட்டு மாதுளை ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. குறிப்பாக ப்ரெக்னென்சி பீரியடில் லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது.